அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம போலீஸ் தேர்வுக்கான மிக முக்கிய வினாக்கள் எல்லா டாப்பிக்கிலிருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம 10ஆம் வகுப்பு புவியியல் பாடத்திலிருந்து தமிழ்நாட்டில் செல்லிருந்து வினாக்கள் பார்ப்போம். முதல் வினா, தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா எது? காவேரி டெல்டா. இரண்டாவது வினா, தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? சிறுதானியங்கள். மூன்றாவது வினா, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவீதம் எவ்வளோன்னா 80.09%. அதே போல் இந்தியாவில் கேட்டாங்கன்னா 74.04% இந்தியாவோட எழுத்தறிவு. ஓகே, அடுத்து நான்காவது வினா, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எதுனா மேட்டூர். ஐந்தாவது வினா, தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா, பெரிய துறைமுகம் மொத்தம் 3 இருக்குது, சிறிய துறைமுகம் மொத்தம் 15 உள்ளது. ஆறாவது வினா, தமிழகத்தில் சுமார் டேஸ் மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் நெற்பயிர் பயிரிடப்படுகிறது. 3 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் நெற்பயிர் பயிரிடப்படுகிறது. ஏழாவது வினா, காஃபி உற்பத்தியில் டேஸ் மாநிலத்திற்கு அடுத்து தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறதுனா, கர்நாடகா மாநிலத்துக்கு அடுத்து காஃபி உற்பத்தியில் நம் தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. இந்தியாவிலேயே முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுனா காஃபி உற்பத்தியில் கர்நாடகா. நம்ம ஓவராலாக இந்தியா காஃபி உற்பத்தியில் 7ஆவது இடம் வகிக்கிறது. ஓகே, அடுத்தது 8வது வினா, தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் எத்தனை கிலோமீட்டர்னா 1076 கிலோமீட்டர். 9வது வினா, டேஸ் அணை நாட்டின் மண் கல் கலவையால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணைகள் ஒன்றாகும்னா பவானி சாகர் அணை தான். 10வது வினா, டேஸ் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகர் என்று அழைக்கப்படுகிறது? கரூர். அதே போல் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர்னு சொல்லுவாங்கன்னா கோயம்புத்தூர். 11வது வினா, வைகை அணை டேஸ் அடி உயரம் கொண்டது. இவ்வணையில் டேஸ் அடி உயரம் மட்டுமே நீர் சேமிக்க முடியும். வைகை அணை மொத்தம் 111 அடி உயரம் கொண்டது. இந்த அணையில் 71 அடி வரைக்கும் நம் நீரை சேமிக்க முடியும். ஓகே, அடுத்தது 12வது வினா, டேஸ் மாவட்டத்துள்ள கஞ்சமலையில் இரும்புத்தாது படிவுகள் அதிகம் காணப்படுகிறதுனா சேலம் மாவட்டத்துள்ள கஞ்சமலையில் இரும்புத்தாது அதிகம் காணப்படுகிறது. 13வது வினா, நிலக்கரி உற்பத்தியில் டேஸ் சதவீதம் நாட்டின் மொத்த உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பாகுனா 55.3% நிலக்கரி உற்பத்தி நம் தமிழகம் முக்கிய பங்களிப்பு வகிக்கிறது. அடுத்தது 14வது வினா, டேஸ் சில பகுதிகளில் செயற்கை பட்டு துணிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. எங்கன்னா ராமநாதபுரம் சில பகுதிகளில் செயற்கை பட்டு துணிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. 15வது வினா, அதிக அளவில் கல்வியறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்தில். ஓகே, 16வது வினா, இந்தியாவின் மக்கள் அடர்த்தியில் நமது மாநிலம் எந்த இடத்தில் உள்ளதுன்னா 12வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் மக்கள் அடர்த்தியில் நமது மாநிலம் 12வது இடத்தில் உள்ளது. ஓகே, அடுத்தது 17வது வினா, தமிழ்நாட்டின் மொத்த இரும்பு பாதையின் நீளம் என்னென்னா 6693 கிலோமீட்டர். 18வது வினா, நாட்டின் பதிவாகும் மொத்த விபத்துகளில் கிட்டத்தட்ட 15% தமிழ்நாட்டில் நடப்பதாக அறிக்கை தெரிய வந்துள்ளது. 19வது வினா, தமிழ்நாட்டின் மேற்பரப்பு நீரில் டேஸ் சதவீதத்துக்கும் அதிகமாகவும் மற்றும் நிலத்தடி நீரில் டேஸ் சதவீதத்துக்கும் அதிகமாகவும் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்து வருகிறதுனா 95% அதிகமாகவும் மற்றும் நிலத்தடி நீரில் 80% அதிகமாகவும் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்து வருகிறது. 20வது வினா, தமிழ்நாட்டில் டேஸ் பர்சன்டேஜ் டைட்டானியம் உள்ளதுன்னா 30%. ஓகே, நம்ம அடுத்த டாப்பிக்லேருந்து வினாக்கள் பார்க்கலாம். அடுத்து நம்ம பயாலஜிலேருந்து வினாக்கள் பார்ப்போம். முதல் வினா, விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு எது? செல் சவ்வு. விலங்கு செல்லோட வெளிப்புற அடுக்கு எதுனா செல் சவ்வு. செல் சுவர் விலங்கு செல்லில் கிடையாது. இரண்டாவது வினா, செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது? உட்கரு. மூன்றாவது வினா, டேஸ் செல் பகுப்பிற்கு உதவுகிறது? சென்ட்ரியோல் தான் செல் பகுப்பிற்கு உதவுகிறது. ஓகே, அடுத்தது 4வது வினா, ரோமன் லெட்டர் 1, எபித்திலிய செல்கள் உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாக்கிறது. அடுத்து ரோமன் லெட்டர் 2, தாவரங்களில் காய் கனியாவதற்கு காரணம் என்னென்னா ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுவதே ஆகும். ஸோ இந்த 2 கூற்றுமே சரி. ஓகே, அடுத்து 5வது வினா, தோராயமாக மனித உடலில் செல்கள் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னா 3.7 × 10⁻13. ஓகே, அடுத்து 6வது வினா, புரோகேரியட்டிக் செல்களின் உட்கரு டேஸ் என அழைக்கப்படுகிறது? புரோகேரியட்டிக் உட்கரு நியூக்ளியோடைட் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, நம்மலாம் யூகேரியட்டிக் செல் வகையை சார்ந்தது. புரோகேரியட்னா அமீபா, ஸோ பாக்டீரியாலாம் ப்ரோகேரியட் வகை சார்ந்தது. நம்ம அதாவது விலங்குகள் மற்றும் தாவர செல்கள்லாம் யூகேரியட் வகை சார்ந்தது. ஓகே, அடுத்தது 6வது வினா, மூச்சுக்குழலில் துளைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது எதுனா குரல் வழி மூடிகள்.
7வது வினா பித்த நீர் டேஸ் செரிக்க உதவுகிறது. பித்த நீர் வந்து கொழுப்புகள் செரிக்க உதவுகிறது. ஓகே, அடுத்து 8வது வினா மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது? எண்டோகார்டியம், எபிகார்டியம், மயோகார்டியம் மேற்கூறிய 3 தாள் ஆனதான் நம் மனித இதயம். 9வது வினா இரத்த ஓட்டத்தோட சரியான வரிசை எதுனா ஏட்ரியம், அடுத்தது வென்ட்ரிக்கிள், தமனி, சிரை. ஸோ இதுதான் கரெக்டான வரிசை. 10வது வினா இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எதுனா SA கணு. இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எதுனா SA கணு. 11வது வினா கீழ்கண்ட வைட்டமின்கள் நீரில் கரையும் வைட்டமின் எது? விட்டமின் B அண்ட் C தான் நீரில் கரையக்கூடியது. மற்ற எல்லாமே ADEK, இது மற்ற எல்லாமே கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள். 12வது வினா பெரிபெரி என்ற நோய் குறைபாட்டிற்கான வைட்டமின் எதுனா விட்டமின் B1. ஓகே, 13வது வினா விட்டமின் D சூரிய ஒளியிலிருந்து நம்முடைய தோலின் உதவியால் தயாரிக்கப்படுகிறது. விட்டமின் D வந்து சூரிய ஒளியிலிருந்து நம்முடைய தோல் மூலமாக அந்த வைட்டமினை பெறுகிறோம். 14வது வினா பொறுத்துக. சரியான பதில் ஆப்ஷன் A. ஃபஸ்ட்டு விட்டமின் A மாலைக்கண் நோய், விட்டமின் B பெரிபெரி, விட்டமின் C ஸ்கர்வி, விட்டமின் D ரிக்கட்ஸ், விட்டமின் E மலட்டுத்தன்மை. ஓகே, அடுத்தது 15வது வினா நம் உடலில் டேஸ் அத்தியாவசியமான அமில அமிலங்கள் உள்ளன. மொத்தம் 9 அத்தியாவசியமான அமில அமிலங்கள் நம் உடலில் காணப்படுகிறது. 16வது வினா டேஸ் நம் உடலுக்கு குறைவாக தேவையுடைய தனிமங்களாகுன இரும்பு. 17வது வினா பெல்லகரா என்ற வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படும் நோயுடன் தொடர்புடைய வைட்டமின் எதுனா நியாசின். ஓகே, அடுத்தது 18வது வினா காச நோய்க்கு போடப்படும் தடுப்பூசி எதுனா BCG. 19வது வினா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது விலங்குகள் மூலம் பரவும் நோயாகும்? எதுனா ரேபீஸ். ஓகே, 20வது வினா டெங்கு வைரஸ் பாதிக்கும் செல் எதுனா இரத்த நுண்தட்டுகள். டெங்கு வைரஸ் பாதிக்கும் செல் என்னென்னா இரத்த நுண்தட்டுகள். ஸோ அதனால் டெங்கு வைரஸ் வந்துடுச்சுன்னா பப்பாளியில் சாறு குடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா பப்பாளியில் சாறு குடித்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற இரத்த தட்டுகள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்து நம்ம இந்த முக்கிய தினத்தை பற்றி பார்ப்போம். உலக சுகாதார தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் 7. உலக மலேரியா தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் 25. உலக எய்ட்ஸ் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் 1. உலக காசநோய் தினம், அதாவது எதிர்ப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுனா மார்ச் 24. ஓகே, அடுத்து நம்ம பொருளாதாரத்திலிருந்து வினாக்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம முதல் வினா டேஸ் வருவாயை தலா வருமானம் என்று அழைக்கிறோம். சராசரி வருவாயை தான். ஓகே, இரண்டாவது வினா G8 நாடுகள் கூட்டமைப்பில் உறுப்பு நாடாக இல்லாதது எதுனா நம் இந்தியா தான். ஓகே, ஏன்னா இந்தியா வந்து G20 தான் உறுப்பு நாடாக உள்ளது. மூன்றாவது வினா சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று எதுனா சீனா. சீனாவும் கிடையாது, மியான்மரும் உறுப்பு நாடாக கிடையாது. ஓகே, அடுத்தது சார்க் கூட்டமைப்போட தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுன்னா காத்மண்டுவில் அமைந்துள்ளது, நேபாளம். அதே போல் சார்க் கூட்டமைப்போட முதல் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா டாக்காவில் நடைபெற்றது. அடுத்தது நான்காவது வினா முதன்மை காரணிகள் என்பது என்ன? நிலமும் உழைப்பும் முதன்மை காரணிகள். ஐந்தாவது வினா தொழில் முனைவோர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? சமுதாய மாற்றம் காணும் முகவர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆறாவது வினா உற்பத்தி காரணிகள் இரண்டாக பிரிக்கலாம். ஏழாவது வினா டேஸ் பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆடம் ஸ்மித் தான் பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஓகே, எட்டாவது வினா பண மோசடி நடவடிக்கை தடுப்புச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2002. ஒன்பதாவது வினா 1988ஆம் ஆண்டு டேஸ் சட்டம் இயற்றப்பட்டது. 1988ஆம் ஆண்டு ஊழல் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்டது. 10வது வினா ரியல் எஸ்டேட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 2016. ஓகே, 11வது வினா இந்திய இரும்பு எஃகு ஆணையம் சாயில் ஒரு மகாரத்னா நிறுவனமாகும். 12வது வினா பொதுத்துறை டேஸ் உடையதுன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் சேவை நோக்கம் கொண்டது, தனியார் துறையெல்லாம் லாப நோக்கம் கொண்டது. ஓகே, 13வது வினா மார்ச் 1950 அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்டது. இப்போ திட்டக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1950 மார்ச். 14வது வினா இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. 15வது வினா மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமம் எடுத்துக்கொள்ளப்படவில்லைன்னா பாலினம். மற்ற எல்லாமே ஹெச்டியில் எடுத்துப்பாங்க, உடல்நலம், வருமானம், கல்வி.
16வது வினா, பின்வரும் எம்மாநிலத்தின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளதுன்னா நம் தமிழ்நாடு. 17வது வினா, பாலின விகிதம் என்னென்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க, ஸோ அதுதான் பாலின விகிதம். நம் தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் எதுனா நீலகிரி. 18வது வினா, பொறுத்துக. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010ஆம் ஆண்டு, பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, வன பாதுகாப்பு சட்டம் 1980. ஓகே, அடுத்தது 19வது வினா, 3ஆம் துறையின் அடங்குவது எதுனா போக்குவரத்து, காப்பீடு, வங்கியல். இது மூன்றுமே 3ஆம் துறையில் அடங்கும். 20வது வினா, எத்துறையில் தொழில் அமைப்பு முறை சேர்க்கப்படவில்லைன்னா தனியார் துறையில் தான் சேர்க்கப்படவில்லை. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம போலீஸ் தேர்வுக்கான மிக முக்கிய வினாக்கள் என்ற பார்த்தோம். நன்றி, வணக்கம். மலை மாற்றி சந்திக்கிறோம்.